ஹாய் ஹேரன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்டா, மை ஹஸ்பண்ட் இஸ் மை அல்டிமேட் பைஸ் பட் ஐ திங்க் ஷி வாண்ட் டிவோர்ஸ் அப்படின்ற மான்கோட எபிசோட தான் இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிறோம் நண்பா. நம்ம சேனலுக்கு யாருக்கும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே 3 நாளைக்கு பிறகு காட்டுறாங்க. கராஜ் வந்துக்கிட்டு இருக்கு. யார் அந்த கராஜில் வாரண்டு பார்த்தா நம்மளோட லூஹா வந்துட்டு இருக்கார். எங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின்ற டஜ்ஜிக்கு தான் வராங்க, பேசலியான் டஜ்ஜிக்கு. அப்போ வந்துட்டு இருக்கீங்கள சொல்கிறேன், பரவாயில்லையே இந்த கராஜ் நிறைய இதெல்லாம் செஞ்சிருக்காங்க, இது பரவாயில்ல கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குது இந்த கராஜ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வாரண்டு கரிஞ்சி பண்ணுறாங்களே, இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ஃபேமிலி அப்படின்ற மாதிரி நம்மளோட லூஸ் எல்லைகளை இவன் சொல்கிறான். இவனை நம்ம குட்டையை குழப்பிகிட்டே வச்சுக்கலாம், இவன் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பான். அப்போ அவன் சொல்லிட்டு இருக்கான், நீங்கள் இதை பற்றி என்ன யோசிச்சிருங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இது உங்களுக்கு ஃபீல் வெறும் ஸ்டேஞ்சாக ஃபீல் ஆகலையா? நல்ல கராஜ் கொடுக்குறாங்க அந்த கல்யாணத்துக்கான அந்த வரதட்சணையை வந்து 2 மடங்கு ஆக்கிட்டாங்களா, உண்மையாக இது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதில் என்ன சந்தேகம் உனக்கு அப்படின்ற மாதிரி நம்மளோட லூ கேட்கவும், இல்லை ரூமர்ஸ்லாம் கேள்விப்பட்டேன், இந்த பேசலியன் ஃபேமிலி வந்து ஏதாச்சும் ஒரு உள்நோக்கத்தோட அப்படியெல்லாம் பண்ணுவாங்க, வரதட்சணை இன்க்ரீஸ் ஆகிட்டாங்களான்ட்டு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரி அங்கலைஞ்சலையும் பார்த்து பேசவும் நம்மளோட லூக்கு கொஞ்சம் ஒன்றும் செல்றதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ அவங்க கேட்டுட்டு இருக்கான், பெட்டிங்கை வந்து கிராண்டாக நடத்தாமல் வெறும் டெம்பிளில் வச்சுறாங்கன்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாவும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க கேட்பாங்க. லூ செல்லுவார், அது ஏதாச்சும் அவங்களுக்கு ரீசன்ஸ் இருக்குங்க, அதெல்லாம் அவங்க அப்படி செய்கிறாங்கன்றக்கில்ல. அது இல்லை உங்களுக்கு ஒன்றும் புரியலை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. நீ செல்ல வரத ஒளிவு மறைவு இல்லாமல் டக்குன்னு செல்லி புது விஷயத்தை பாரு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். டைரெக்டாக சொல்ல வரத சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. அவன் சொல்லுவான், நீங்கள் சந்தேகமே படலையா மைலாட், அந்த ஃபேமிலி திடீர்னு மாதிரி மேரேஜை அவசரப்படுத்துறதை பற்றி நீங்கள் கவலைப்படலையா? ஃபேமிலி வந்து நம்மளை வற்புறுத்துற மாதிரி தான் இருக்கு, டக்குன்னு மேரேஜ் பண்ணிட்டு இதில் ஏதாச்சும் ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நம்ம ஹீரோக்கா சரியான கடுப்பாயின மாதிரி, நானும் லேடியும் ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணியாச்சு இந்த மேரேஜை பற்றி, நீ எனக்கு நல்லதாக ஏதாச்சும் சொல்கிறதா இருந்தாலும் அதை கேட்குற நிலைமையில் நான் இல்லை, அதால் என்கிட்ட ஒன்றும் சொல்லாதண்டைக்குல, சாரி என்னைய மன்னிச்சிடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பா. பைபிள் எல்லாத்தையும் குழப்பறதுல இருப்பா. அப்போ நம்ம வந்தாச்சு பேசலியான் டஜ்ஜிக்கு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அங்கே நம்ம ஹீரோன் தான் நிற்கிறான். ஃபைனலி நான் அவனை மீட் பண்ண போகிற எட்ட லவ் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் பார்த்துட்டு இருந்தீப்பா. அப்போ அந்த மெய்டுக்கெல்லாம் ஷாக்கு, அவங்க வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பார்ப்பாங்க. மேடம் என்ன நீங்கள் நார்மலாக ட்ரெஸ்லாம் போட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மெய்டெலாம் நினைக்கிட்டிருப்பாங்க, ஏன் மேடம் நார்மலாக ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்க, மேடம்லாம் நிறைய ட்ரெஸ் இருக்குதான் அப்பயே இப்படி நார்மல் ட்ரெஸ்ஸை போட்டுச்சாங்கன்னு மெய்டு பார்ப்பாங்க. அதுவும் நம்ம ஹீரோவை மீட் பண்ணிக்கலன்னு. அப்போ நம்ம ஹீரோட கராஜும் பாருங்க. அப்போ அதுலேருந்து நம்ம ஹீரோ இறங்குவான். நம்ம ஹீரோயின் அப்படியே பாப்பா பைபிளே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பா நம்ம ஹீரோயின். அப்போ 3 மல்த்தியலத்துக்கு முன்னால் காட்டுறாங்க என்ன நடந்துருச்சுக்கிட்டு. நம்ம ஹீரோயின் வந்து கத்திட்டு இருந்துச்சு. இப்போ என்னடா பிம்பிள்ஸ் போட்டு நம்ம ஹீரோயின் முகத்தில் அங்கங்கன்னு போட்டு வச்சுச்சு. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் இது நடக்கவே கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டுப்பா. என் ஃபேவரட் கேரக்டரை மீட் பண்ண போகிற டைம்லேயே இதெல்லாம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கத்திட்டுப்பா. அப்போ மைலேடி என்ன சத்தாங்க அப்படின்ற மாதிரி அவள் வருவா. என்னாச்சு உங்களோட ஸ்கின்னுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கல. நம்ம ஹீரோயின் சொல்லுவா. நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா, பிம்பிள்ஸ் போட்டுட்டு இப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் தலையில் கையை வச்சுட்டு குந்திக்கிட்டு இருப்பா. என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம மைடு சொல்லுவா. அது இதுன்னு நம்ம ஹீரோயின்கிட்ட எல்லா மருந்தையும் சொல்லிட்டு இருப்பா. அந்த மேடு இருக்கிற மருந்தெல்லாம் சொல்லிவிட்டு மேடு சொல்கிறா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாங்க, நான் காப்பாற்றுறேன் உங்களோட ஃபேஸ் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு இருப்பா. நீங்கள் கவலைப்படாங்க மேடம், உங்களுக்கு சேர்த்து நான் கவலைப்படுறேன்னு விட்டு நீங்கள் என்னை நம்பினா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி மேடு சொல்லிட்டு என்னை நம்புறீங்களான்னு கேட்டுட்டோ நம்ம ஹீரோயின். ஓகே நான் உன்னை நம்புறேன்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க 2 பேரும். அப்போ அதுக்கு பிறகு இப்போ நடந்ததை காட்டுறாங்க ப்ரெசென்ட் டைமில். நம்ம ஹீரோனு காத்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோனும் வந்துருப்பா. அந்த இடத்துக்கு வந்தோடனே நம்ம ஹீரோனை பார்த்து நம்ம அலெக்ஸ் கேட்டிருப்பாங்க, என்ன இது அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். நம்ம ஹீரோயின் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பா. அப்போ அவன் சொல்லியிருப்பான், என்ன நடக்குது உன்னோட முகத்துல என்னதுன்னு கேட்டிருப்பான். நம்ம ஹீரோயின் எந்த முகத்துல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, மெய்டா தான் உனக்கு ஒழுங்கான ட்ரெஸ் எடுத்து தரல அன்னைக்குல ட்ரெஸ் மெய்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒன்றும் புரியாம பேசிக்கல. இல்லை விட்டு தரல அப்படின்ற மாதிரி நம்ம அலெக்ஸ் சொல்லிப்பாங்க. சரி நீ முன்ன போ அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிப்பாங்க. நம்ம ஹீரோயின் சரிண்டிப்பா. பார்த்தா நம்ம ஹீரோன்ற ஃபேஸ்ல ஏதோ வியடா இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆயிருக்கு. அப்போ நம்ம ஹீரோன்ற ஃபேஸ்ல ஏதோ வியடா இருச்சு போல. அப்போ அவன் சொல்லிட்டு இருப்பாங்க, சரி முன்ன போய் தெரியா எல்லாரும் வாராங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் சரி ஓகேன்னு கூட அங்கேருந்து போய் தெரிப்பா. அங்கே அந்த கேரேஜ் வருங்க. அப்போ நம்ம ஹீரோயின் நினைக்கிறா ஃபைனலி வந்துட்டு அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த கேரேஜை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு வந்துட்டா சந்தோஷத்துல இருந்து இப்போ நம்ம ஹீரோயின். அப்போ நம்ம டியூக் சொல்கிறார்,
லாங் ஜேர்னியில் இருந்துச்சிங்க நான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கல. தேங்க்யூ ஃபார் வெல்கம் டியூக் பேசலியாண்டு நம்ம பட்லர் முன்னாடி வந்திருப்பார். பட்லர் நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே பதறி பேத்திருப்போம். பட்லர் செல்லி வேலை இல்லை நம்ம ஹீரோனை பார்த்தோன்னே கீசி கத்துற ஹட்டு. அப்போ நம்ம ஹீரோன் என்ன செய்யறாவே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நம்ம அப்போ பட்லர் நம்ம ஹீரோனை தாண்டி அங்கே போய்க்கல. இந்த உலகத்தில் எப்படியுமா ஒரு மேக்கப் இருக்கு இன்றைக்கு தான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி மனசுலேயே நினைச்சிட்டு போவோம் பைபிள். அப்போ கொஞ்ச நேரம் ஆயிட்டேனா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம லூ வாரம் அந்த இடத்துக்கு லூ என்ட்ரி கொடுத்துக்கிட்டோம். அவளை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்ற மாதிரி செல்லுவார் லூ. அப்போ நம்ம ஹீரோன் அந்த உலகத்திலே இல்லை. நம்ம ஹீரோனுக்கு டைம் எல்லாம் ஃப்ரீஸ் ஆகிட்டு அப்படியே டைம் லைனே மாறி போயிடுது. நம்ம ஹீரோயின் அசையாமன்ட்டு பார்த்துட்டு இருக்கேன். அவனு இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் நம்ம ஹீரோனுக்கு அந்த டைமில் ஒன்றும் வழங்கிறியே அப்படி பார்வை பார்த்துட்டு இருக்கேன். நம்ம ஹீரோனை என்னை விட்டானா அழுதுருவனே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கேன். என்னத்தை செல்ற அப்படின்ற மாதிரி எவ்வளோ நாளைக்கு பிறகு பார்க்குறேன் என் லவஸ்ட் கேரக்டர் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. அவனு உங்களை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி எந்த பேர் லூ அப்படின்ற மாதிரி இன்ட்ரூ ஆவான். நம்ம ஹீரோயின் பாப்பா இவன் எவ்வளோ அழகா இருக்கான், வானத்துல இருந்து இறங்கி வந்த தேவதையாட்டம் இருக்கான் இவே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கட் பண்ண பண்ணிட்டு இருப்பா. இவன்ற வாய்ஸ் கூடி நான் அப்படி எதிர்பார்க்கல, இவ்வளோ அழகா இருக்குன்னு டியூக் சொல்லி இருமி இருப்பாரு. என்கிட்ட நம்ம ஹீரோயின் ஒன்றும் பேசாம அவனே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்திப்பா. நம்ம ஹீரோயின் இவன்ற அழகுல மயங்கி நான் அவனுக்கு கிரீட் பண்றதே மறந்துட்டேன் அப்படின்னு போட்டு நம்ம ஹீரோயின் அவனுக்கு பவ் பண்ணிப்பா. உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்ற மாதிரி எந்த பேர் ஐ ஆம் இவிஜினா பாசலியன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயின் இன்ட்ரோ ஆகி அவளை பேர் சொல்லி அப்போ அவன் சாக்க பார்த்துருப்பா. என்னத்தை பார்த்தாண்டு ஹிரியா அப்போ உங்களை பார்த்ததுல எனக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயின் கையில கிஸ் பண்ணிப்பா. பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் இவன் என்ன கையில பின்பக்கம் கிஸ் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு செல்லி வேலை இல்லை சந்தோஷம் அப்படி சந்தோஷம். நம்ம ஹீரோயின் என்னோட ஃபேவரட் கேரக்டர் இப்படி எல்லாம் செஞ்சதை பார்த்து அடக்கி சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துருப்பாடா. அவட உடம்பு வில்லினஸ்ன்றதால ஃபேஸில் ஒரு ரியாக்ஷன் இருந்துருக்கு. ஆனால் மனசுக்குள்ள பார்க்கணுமே பயப்புல வெக்கப்பட்டுக்கிட்டு இருந்தீப்பா. அப்படியே அவக்கெல்லாம் கொண்டுட்டா தான் தாங்களா அவன் வந்ததுல இருந்து. அப்போ நம்ம டியூக் சொல்ற லாங் ஜேர்னி இருந்துச்சிங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சிங்க, அதெல்லாம் ரெஸ்ட் எடுங்கடைக்கில் நம்ம லூ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றுங்களே நீங்கள் கம்ஃபர்ட்டாக கேரேஜ் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்க, அதில் ரொம்ப ராகத்தை தான் வந்தோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வாங்க உள்ளே போகலான்டைக்கில் நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வரவா அப்படின்ற மாதிரியே அவர்கிட்ட கேட்பான் டியூக்ட்டு. அப்போ டியூக் அதில் என்ன இருக்கு நீங்கள் மாற்றிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். நம்ம ஹீரோயின் சாக்கில் இருந்து பண்ணேறோம் என்னோட ஃபேவரட் கேரக்டரை மீட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோயின் இங்கே ரூமுக்கு வந்தது பிறகு பார்க்குறா மேக்கப்பே என்ன கன்றாவிடா இது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா அந்த மேக்கப் அப்படி மாறி இருக்குங்க ஒரு மாதிரி வெளியே செய்துட்டு வருவோம். ஏன்டா அந்த பிடினஸ் கேரக்டர் மேக்கப் போட்டதே இல்லை, பெஸ்ட் டைம் போட்டதெல்லாம் இதெல்லாம். அப்போ எல்லாரும் குறுகுறுன்னு பார்த்தாங்களா, நம்ம அலெக்ஸ் குடியனே ஒரு மாதிரி பார்த்தாங்க இதெல்லாம்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் இப்போ புரிய வரு அப்படியா அப்படின்ற மாதிரி. ஆனால் அதெல்லாம் விட்டு தள்ளியோட ஃபேவரட் கேரக்டரோட கையில கிஸ் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சந்தோஷத்துல இருந்தீப்பா. சரி டப்பா இந்த இடத்தோட கிளம்புவோம், திரும்ப போய் இதை மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிருக்கல. மயிலேடே உள்ளே வரலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு மெய்டுகம் பாரா வந்த வாரத்தில் மெய்டு உங்களுக்காக ஒன்று கொண்டு வந்து இருந்தாங்க அப்படின்ற மாதிரி கொடுக்குறா. என்னென்னு பார்த்தா இது பிளாக் பில் மெடிசன் ஒன்று. அப்போ அந்த மெடிசனை குடிச்ச உடனே நம்ம ஹீரோனுக்கு ட்ரெஸ் அந்த முகத்தில் உள்ள அந்த பிம்பிள்ஸ் எல்லாம் பெய்திருச்சிங்க மாதிரி. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தீப்பா. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்க மாட்டா, அதெல்லாம் அதை குடிச்சா நீங்கள் நர்வஸ்லாம் ஆக மாட்டீங்க மைலேடி அப்படின்ற மாதிரி கொடுத்தீப்பா அந்த மெய்டு. இது உங்களுக்காக கொண்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம ஹீரோயின் ரொம்ப நன்றி, இதே மாதிரி உனத்தை நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி உன்னோட ஹெல்ப் மறக்கவே மாட்டேன்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோயின் இதை கேட்டோன்னே மேடுக்கா ரொம்ப சந்தோஷம் மேடம் உங்களுக்கு உதவியே தான் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோனுக்கு அது கிடைச்சும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஃபேஸ்ல எல்லாம் பிம்பிள்ஸ் போட்டிக்கு நம்ம லூவை மீட் பண்ணிக்கல சரியா நர்வஸாக இருந்தீப்பா. ஆனால் இப்போ ஒரு பர்சன் மெடிசன் கிடைச்சிட்டு அதுக்காக அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருப்பா. அப்போ சாப்பிட்டு டைனிங் டேபிளுக்கு வரைக்கும் அங்கே அவட சிஸ்டர் இருப்பா மெலிசா. நம்ம ஹீரோயின் மெலிசா பார்த்து இப்படி நீ அங்கே ஆல்ரெடி வந்துட்டியா அப்படின்ற மாதிரி, இன்னும் யாரையும் காணல அப்படின்ற மாதிரி மெலிசா சொல்லுவா. மெலிசா பார்த்து நம்ம ஹீரோயின் சொல்லுவா என் ஃபேஸில் ஏதாச்சும் இருச்சா அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோயின் அந்த பிம்பிள்ஸை பார்த்து கேட்கவும் மெலிசா சொல்கிறா இல்லை நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க சிஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம ஹீரோயின் இவன் அப்படியெல்லாம் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இப்போ நம்ம ஹீரோயின் அப்போ அவ சொல்லுவா சிஸ்டர் நீங்கள் என்ன நினைச்சிருங்க நம்மளோட லூவை பற்றி அப்படின்ற மாதிரி அவள் கேட்பா. நீங்கள் லூ ஒரு நல்ல மனுஷன் தானே என்ன அப்படின்ற மாதிரி கேட்கவும் நம்ம ஹீரோயின் ஆமாம் அவன் என் ஃபேவரட் கேரக்டர் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிக்கிட்டு இருப்பா. அவனை பார்க்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வலிச்சிட்டு இருந்தீப்பா அவனுக்கு மேலே. அதெல்லாம் நம்ம ஹீரோயின் அவன் பேசிப்பா. நம்ம ஹீரோயின் ஒன்றும் பேசி வைக்க மாட்டான், நர்வஸில் இருந்தீப்பா. நம்ம ஹீரோயின் நினைக்கிறா அவன்கிட்ட நான் திரும்ப போய் இது ஒழுங்காக ஒரு நல்ல வார்த்தையாக பேசணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டு இருப்பா. அப்போ நீங்கள் எல்லாம் ஆல்ரெடி வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளோட டியூக் மாஸ் என்ட்ரி போடுவார். டியூக்கு பின்னால் நம்மளோட லூவும் பிரதர் அலெக்ஸும் வருவாங்க. ரெண்டு பேரும் டியூக் மாசா கெத்தா என்ட்ரியை கொடுத்துருப்பார். எல்லாரும் உங்களோட சீட்டில் இது உட்காருங்க, இந்த மீலை என்ஜாய் பண்ணீங்கன்னு நம்புறேன் அப்படின்ற மாதிரி நம்ம டியூக் மாசா செல்றதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ்.